முதல்ல நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் சீவல்ல கலர் பொடி சேர்த்துக்கலாம். நான் 3 கலர் சேர்க்கிறேன். இப்போ நமக்கு வந்து 3 கலரில் வந்து தேங்காய் துருவல் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்மளோட வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு, வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டின வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம கடலை மிட்டாய்க்கு வந்து பாகு நல்லா முத்தணும். தண்ணியில் விட்டு பார்க்கும் போது அது நல்லா பிரிட்டிலாக இருக்கணும், உடையணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கணும் வெள்ளைப்பாகு உள்ள. இப்போ நம்ம பாகு கூட ஏலக்காவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பாகு முத்துற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உள்ளே போட்டோன்னே கட்டி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்மளோட வறுத்து வச்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து சூடோடையோ ஒரு நெய் தடவினா பாத்திரத்தில் இதை வந்து மாற்றிட்டு கையை வச்சே பொறுமையாக தட்டி கொடுக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஏதாவது சப்பாத்தி கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து நெய் தடவிட்டு உள்ளே போடலாம். கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது ஆறிடுச்சுன்னா ஷேப் பண்ண முடியாது, அதனால் சூடோடையே பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான சைஸ் வந்தப்புறம் இது மேலே வந்து கலர் தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கட்டையால் லைட்டாக தேய்ச்சி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடலை மிட்டாய் நல்லா ஆறிடுச்சு, எடுத்து வச்சிடலாம்.